தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா என் கிழமைகளில் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டோடைய தெய்வீக உயிர்ப்பின் மகிழ்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களை தன் உயிர்ப்பின் கொடையாக இறைவன் கொடுத்த சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்கள் இல்லத்தில் நிறைவாய் தங்கிட இறைவன் அருள் புரிவாராக. அஞ்சாதே கலங்காதே என்று திடப்படுத்திய கடவுள் தூய ஆவி உங்கள் மீது நிறைவாய் பொழிந்து உங்களை தேற்றுவாராக. இத்தகைய அருள் வரங்களை பெற்றுக்கொள்ள நானும் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, வியக்க வைத்தார்கள் சீடர்கள். இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையினாலும் உயிர்ப்பின் அனுபவங்களை நிலைத்ததினாலும் அவர்கள் இயேசுவுக்கு சான்று பகர ஆரம்பிக்கின்றார்கள். இயேசுவின் பெயரால் அற்புதத்தை செய்தவர்கள் அவருக்கு சான்று பகர்ந்து இயேசுவே இதை செய்தார் என்று சொல்லி எல்லோருக்கும் அறிக்கையிடுகின்றார்கள். இயேசு இறந்து உயிர்த்த பிற்பாடு மாடி அறையிலே பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீடர்கள், யூத சங்கத்திற்கு முன்னால் யூதர்களுக்கு முன்னால் வெளிவர பயந்து கொண்டிருந்த சீடர்கள் துணிவோடு வந்து சங்கத்திற்கு முன்னால் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறுதியிட்டு கூறுகின்றார்கள். இயேசுவின் பெயரை தவிர வேறொரு பெயர் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி உறுதியாக அவர்கள் கூறுகின்றார்கள். இத்தகைய உறுதியை கண்டு, இத்தகைய மன வலிமையை கண்டு யூத சங்கம் திகைத்து போகின்றது, வியந்து போகின்றது. எங்கே இவர்களுக்கு இந்த துணிவு கிடைத்தது? யார் இவர்களுக்கு இந்த துணிவை கொடுத்தது என்று சொல்லி அவர்கள் வியந்து போகின்றார்கள். இயேசு தொழுகை கூடத்தில் போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 13:53 அவருடைய அந்த போதனை கேட்ட அறிஞர்கள் வியந்து போனார்கள். என்னே இவருக்கு கிடைத்த ஞானம், என்னே இவர் கொண்டிருக்கின்ற அறிவு என்று சொல்லி வியந்தார்களே. அதை போலவே திருத்துதர்களுடைய சீடர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர்கள் மலைத்து போனார்கள். இந்த மலைப்புக்கு காரணமாக இருந்தது என்ன? அவர்கள் சொல்கின்றார்கள், பேதுரும் யோவானும், எங்கள் கண்களால் கண்டு நாங்கள் தொட்டு அனுபவித்ததை அறிக்கையிடாமல் இருக்க முடியாது, நாங்கள் கடவுளுக்கே கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த அனுபவத்தை பெறுவதற்கு என்ன நடந்தது? அதை இன்றைய நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு மகதலா மரியாளுக்கு காட்சி கொடுத்து மரியாள் வந்து சொல்லுகின்றார், இயேசு இதோடு இருக்கின்ற சொல்லி சிலர்கள் நம்பவில்லை. எம்மாவுஸ் சிலர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், அதையும் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 11 தோன்றி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு காட்சி கொடுத்து தன் காயங்களை காட்டுகின்றார், அப்பொழுதும் அவர்கள் நம்பவில்லை. இப்படி நம்பிக்கை தளர்வோடு இருந்த அவர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கு உயிர்ப்பின் அனுபவத்தை கொடுத்தவுடன் தான் அவர்களை அனுப்புகின்றார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொல்லி இந்த அனுபவம், இயேசுவின் காயங்களை கண்ட அனுபவம், இயேசுவினிடமிருந்து தூய ஆவியை பெற்றுக்கொண்ட அனுபவம், அப்பத்தை பிற்கின்ற பொழுது கண்கள் திறக்கப்பட்ட அனுபவம், இயேசுனுடைய வார்த்தைகளாலே மனக்கண்கள் திறக்கப்பட்டு தெளிவை பெற்றுக்கொண்ட அனுபவம், இவையெல்லாம் தான் சீடர்களை உறுதிப்படுத்தியது. இயேசு எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சொல்லி அறுதியிட்டு கூற முடிந்தது. அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்விலும் கூட சிலர்களுடைய முதல்நிலையில் இருந்ததை போல எத்தனையோ சான்றுகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும், எத்தனையோ அனுபவங்கள் நாம் கடந்து போனாலும் விசுவாசத்தில் தளர்ந்து போன நிலைகள் இருக்கலாம், விசுவாசத்தில் ஆளப்படாத நிலைகள் இருக்கலாம். ஆனால் நற்கருணை ஆண்டவர் தன்னை உடைத்து தன் ரத்தத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரை தேடி வரும் கல்வாரி வழியில் ஆண்டவரை கண்டுகொள்ளுகின்ற பொழுது நாமும் சாட்சியாக மாறுவோம். நான் தொட்டு அனுபவித்த, என் கண்களால் கண்டு அனுபவித்த என் இயேசுவுக்கு சான்றவர் என்று சொல்லி நம்மாலும் சான்று பகர முடியும். இத்தகைய ஆழமான விசுவாசத்தை கேட்போம். அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு இந்த உலகில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய வாழ்வை கண்டு இந்த உலகம் இயேசுவை அறிந்து கொள்ளும். இத்தகைய அருள்வரங்களை இந்த பாஸ்கா காலத்திலே கேட்போம். இயேசு உயிர்ப்பின் அனுபவம் நம்மை நிறைக்கட்டும். அந்த அனுபவம் நம் வாழ்வாக மாறட்டும். நம் வாழ்வு பிறர் கண்கள் வியக்கும் அளவிற்கு, விரியும் அளவிற்கு வியக்கத்தக்கதாய் அமையட்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன்.